அனைவருக்கும் வணக்கம். நம்ம சகோதரர் சுரேஷ் பேசும்போது அந்த காலத்து அந்த சூர்யா படம் இன்ட்ரடக்ஷன் தான் ஞாபகம் வந்தது. சிங்கத்தை காட்டில் பார்த்துருப்பீங்க, குகையில் பார்த்துருப்பீங்க, நேராக பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி பயங்கரமான ஒரு பில்டப்பை கொடுத்தாரு. அநேகமாக நீங்கள் அனைவருமே திருக்குறள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால. எனக்கு இன்னைக்கு காத்தால சத்சங்கில் உட்காரும்போது ஒரு பர்டிகுலர் திருக்குறள் ஞாபகம் வந்தது. அதற்கும் நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணத்திற்கும் என்ன சம்பந்தம், இதன் மூலமாக ஏதாவது விஷயம் வருகிறதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இதை ஆரம்பிக்குது. பல நேரம் நான் பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காமெடியான விஷயம், வாட்சை பார்க்குறீங்களோ கொஞ்சம் பின்னாடி கேலண்டரை பாருங்க, தேதி மாறுற வரைக்கும் பேசிட்டு இருக்காதீங்க. இரண்டாவது, பல முறை பேசும் பொழுது எனக்கு எப்பவுமே டாக்டர் கேசி வரதாச்சாரிக்கும் பாபுஜி மகாராஜுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு. டாக்டர் கேசி வரதாச்சாரி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அந்த காலத்தில் பாபுஜி மகாராஜோட ரொம்ப நெருக்கமாக ஆன்மீகத்தில் பல உச்சிகளை தொட்டதாக சாரிஜி மகாராஜ் சொல்லி ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமில் ஒரு முறை அவர் பேசும் பொழுது ரொம்ப அருமையாக பேசினதாக எல்லாரும் சொன்னாங்களாம். ஆனால் பாபுஜி மகாராஜ் ஒன்றுமே ரெஸ்பாண்டே பண்ணலையாம். அதுக்கப்புறம் திரும்பி மறுநாள் பேசுகிறாரு. அவர் ரொம்ப சுமாராக பேசினதாக அவர் நினைக்கிறாரு. ஆனால் வந்தோடனே பாபுஜி மகாராஜ் அவர் வாழ்த்தினார், ரொம்ப அருமையாக நீ பேசினேன். அப்புறமா கூட சிஸ்டர் கஸ்தூரி இருந்தாங்களாம், அவங்க உள்ளே போய் கேட்டாங்களாம், நேத்திக்கு அவர் இதோட ஆக்சுவலாக நல்லா பேசினார், நேத்திக்கு அவர் பேசினார், இன்னைக்கு அவர் என்ன பேச விட்டார் அவர் மூலமாக. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சுகமான சுமைகள்ன்ற மாதிரி மாஸ்டர் என்ன மெசேஜ் என் மூலமாக சொல்ல போகிறாருன்னு ஒரு சுமையை தூக்கி வச்சிருக்கார். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா பொருட்பான்னு சொல்லுவாங்க. அதில் கல்வி அதிகாரம் திருக்குறள் எண் 391, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு பரிமேலழகர் சொன்னதுலேருந்து பல பேருடைய வியாக்கியானம் இருக்கு. இருந்தாலும் ஆன்மீகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புதுவிதமான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. அந்த சத்சங்கில் அந்த எண்ணம் வந்தது, அது அப்படியே கொஞ்சம் பில்டப் ஆச்சு. முதல்ல கற்றுக்கிறது அவசியமா, எதை கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், கற்று முடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா இதில் இந்த பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நேர் எதிர்மறைன்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், knowledge will take you so far and no further. A time will come when you have to say goodbye to knowledge for you to proceed further. அறிவாற்றல் என்பது கூட ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத நிலை வரும்போது அதையும் விட்டு செல்வது தான் ஆன்மீகத்துக்கு முன்னேற்றம் சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்றார். லாலாஜி மகாராஜும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ட்ரூத் எட்டர்னல்ல பார்த்தீங்கன்னா, எந்த அறிவாற்றல் இருப்பதற்குள் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இந்த திருக்குறளும் பார்த்தீங்கன்னா அருமையாக இணைகிறது. இதில் சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா, இது கல்வி அத்தியாயத்தை சார்ந்தது, ஆனால் சம்பந்தம் எல்லாமே ஆன்மீகம், தெய்வம், ஆன்மீகம், அதை சார்ந்த ஒரு குறள். சில நேரத்தில் தவறான அதிகாரத்தில் உட்காந்து வச்சுன்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்கும். இந்த ட்ரூத் எட்டர்னல் லாலாஜி மகாராஜ் சொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையான நாலேஜ் என்றது என்னன்னு அவர் பதில் சொல்லும்போது பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரம்ம வித்யானா என்ன அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இது பேண்டமிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வாரம் தாஜி ஒரு சாப்டராக எடுத்து ஒரு 4-5 பேராகிராஃப் ட்ரூத் எட்டர்னல் பேசி அதுக்கு அர்த்தம் சொல்கிற மாதிரி லைப்ரரியிலேயே ரெக்கார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு இடத்துல தாஜி என்ன சொல்கிறாருன்னா, உண்மையான பிரம்ம வித்யா என்பது எது உங்களை உங்களது உயரிய ஆன்மீக குறிக்கோளுக்கு இட்டு செல்லுமோ அதை சார்ந்த கற்றுக்கொள்ளுதல். அதையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நியமம் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னு பாபுஜி மகாராஜ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். கடவுளுடன் ஒன்றாகுதல்.
விவேகானந்தர் சொன்ன மாதிரி ரெஸ்ட் நாட் டில் தி கோல் இஸ் அச்சீவ். அந்த குறிக்கோளை அடையும் வரை எந்த விதமான ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அதே தாஜி கொஞ்சம் மாற்றி சொல்கிறார். அவர் ஒரு விஷயத்தில் ஒரு லிபரல் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னு நான் சொல்லுவேன். இதுதான் வழி அப்படின்ட்டு பிடிச்சி வைக்காம உங்களுக்கு என்ன வேணுமோ. அந்த காலத்தில் குருகுலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. குருகுலத்தில் ஒரு 15-20 வருஷம் நம்மளை அனுப்பிச்சி விட்ருவாங்க. குருகுலத்தை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன். நான் குருகுலத்தில் படித்ததில்லை, ஆனால் குருகுலத்தை பற்றி நிறையா படிச்சிருக்கு. எப்படி அது அழிஞ்சது, அதற்கு பின்னாடி என்ன அதெல்லாம் நெட்டில் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனுடைய அழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 1,80,000 குருகுலங்கள் அஃபிஷியலாக இருந்ததாக சொல்கிறாங்க 18th செஞ்சுரியில். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அதை சிஸ்டமேட்டிக்காக அழிக்கிறாங்க. ஏன்னா அது அவர்களுடைய ஆளுமைக்கு எதிராக அமைகிறதுன்னு அவங்க புரிஞ்சுட்டு அதை அழிச்சிட்டு அவங்களுடைய பாடத்திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த குருகுலத்தில் அந்த 15-20 வருஷம் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80 சப்ஜெக்ட்ஸ் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. லிஸ்ட்டே இருக்குது, அதில் நெட்டில் போய் தேடி பாருங்கள். இன்றைக்கி என்னென்னலாம் நீங்கள் சப்ஜெக்ட் நினைக்கிறீங்களோ அதை விட இன்னும் அட்வான்ஸ்டான சப்ஜெக்ட்ஸ் அந்த காலத்தில் இருந்தது. இந்த 80 சப்ஜெக்டில் சிலது மட்டும்தான் குருநாதர் தனியாக சொல்லி தருவார். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பார்த்து பிரிச்சுக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் எதிர்க்க ஒருத்தர் சமைக்கிறாருன்னா சமையலை பற்றி கற்றுக்கலாம், சாப்பிட்றத பற்றி கற்றுக்கலாம். ஆனால் வேலை ஒன்றா இருக்கும். அநேகமாக சகோதரர்கள் எதை கற்றுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், சகோதரிகள் எதை கற்றுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இதை போன்று உண்மையான பிரம்ம வித்யா என்பது அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துறார். ஒரு ஆன்மீக பயணத்தை புள்ளி 1லேருந்து யாத்ரா அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெர் அப்படின்னு வாங்க, நம்மளுடைய இதயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் ஆரம்பிச்சு இருப்பதற்குள் உயரிய அப்படின்னு நம்ம செப்டம்பர் 2025 வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த மர்ஜர் வரைக்கும் எதை வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கை படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தில் நீங்கள் எதை வேணா சூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு வேணும், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போகிறோம், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போகிறோம், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போகிறோம், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்க போகிறேன். அங்கே தான் இந்த திருக்குறள் திரும்பி சேருது. கற்க கசடர அப்படின்ற இடத்துல பல பேர் எதிரும் வியாக்கியானத்தில் 2 வியாக்கியானங்கள் எனக்கு பிடித்த விஷயம். சாலமன் பாப்பையால் ஆரம்பிச்சு இன்னும் 2-3 பேர் சொன்ன விஷயம், படிக்கிறது முக்கியம் இல்லை, இந்த படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த படிப்பை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போறன்றது தெளிவாக இருந்து அதுக்கப்புறம் படிக்காது. நான் பல ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் பேசும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவுரைன்னு கொடுக்குற பழக்கம் இல்லை, ஆனால் அனுபவத்தை சொல்லக்கூடிய பழக்கம். இந்த ஸ்கூல் முடித்த பிறகோ காலேஜ் முடித்ததுக்கப்புறமோ உன்னுடைய லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்றது ஒன்று மனசில் இருந்து இந்த ப்ரொஃபஷனில் நான் வரணும், டாக்டராகவோ இன்ஜினியராகவோ லாயராகவோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் சைடோ இல்லை சொந்த தொழிலோ இல்லை ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு வேலை, அந்த வேலை என்னன்றது தெளிவாக மைண்டில் உன்னால் இறக்க முடிஞ்சுன்னா அதற்கு ஏற்றாற்போல் படிக்க ஆரம்பிக்கணும். ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட், முடிவு என்ன என்பதை மனதில் தெளிவாக கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் படித்தல். இது தெளிவாயிடுச்சுன்னா ஆன்மீக அறிவில் கூட தேவையில்லாத விஷயங்களை நம்ம சேர்க்க வேணும். உதாரணத்துக்கு நான் பேசுறதுல 10 விஷயங்கள் சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுனா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு முறை சாரிஜி மகாராஜோட உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு காலையிலிருந்து இரவு வரை 90,000 தகவல்கள் சேரும். காத்தால் நீங்கள் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 90,000 தகவல்கள் நம்ம மைண்டில் இறங்குது. காது வழியாக, கண் வழியாக, படிப்பதன் மூலமாக, போகும்போது யாராவது எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமே இறங்கிட்டே இருக்கு. ஆனால் அவர் சொன்ன இன்னொரு விஷயம், நம்மளுடைய மனது இந்த மைண்ட் ஆனது இந்த மொத்தம் 90,000 2-3 தான் எடுத்துக்கும், மற்றதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுடும். இருந்தாலும் அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். கேட்கும்போது ஓ இவ்வளோ பேசினார், இதனால தான் நான் 1/2 மணி நேரமோ எவ்வளோ நேரம் பேசினா கூட வெளியில் போய் உங்களை கேட்டால் என்ன சொல்லுங்க, சூப்பராக பேசினாருங்க,
என்னையா பேசினாரு, நல்லா இருந்ததுங்க, என்னன்றது மறந்து போய்டும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் குறிக்கோளுக்கு எது வேண்டுமோ அது அங்கே கிடைத்திருக்கலாம், இல்லை கிடைக்காமல் போகலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எந்த இடத்துல போய் எந்த அறிவாற்றல் சார்ந்த விஷயங்களை வாங்கிட்டு இருந்தாலும் ஆன்மீக அறிவாற்றல் சேர்ந்து இதன் மூலமாக என்னுடைய குறிக்கோளை பொருளாதார வாழ்க்கையிலையோ ஆன்மீக வாழ்க்கையிலையோ என்னால் அடைய முடியுமா அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும், என்னுடைய மனதில் என்னுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கணும். தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சிலபஸ் நிறைய மாற்றிட்டார். எப்படி செப்டம்பரில் மெர்ஜருக்கு அப்புறம் விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு நான் பாட்காஸ்ட் பண்ண 2 எபிசோடு ஏற்கனவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பாட்காஸ்ட்டு. அந்த செப்டம்பர் அவருடைய பிறந்தநாள் 28ஆம் தேதி முடிஞ்சோடனே 29ஆம் தேதி மீடியா டீமில் வந்து சொன்னாங்க, கொஞ்சம் இங்கிலீஷில் அவர் பேசிட்டாரு, தமிழில் கொஞ்சம் எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க. ஏன்னா 2 மணி நேரம் பேசுறது என்ன இருக்குது, ஒரே லைனில் சொல்லிட்டு போகலாம்ல. பியாண்ட் மர்ஜர், அவருடன் இணைவதை தாண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். அதை பேசும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும், சிலபஸ் மாறிட்டே இருக்கும். when the student is ready the lesson appears ன்னு சொல்லலாம். the teacher appears விட ஒரு மாணவன் தயாராக இருக்கும்பொழுது அடுத்த பாடத்திட்டம் அவன் கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் உங்கள் கண்ணில் தெரியாது. உங்களுக்கு ஹார்ட் ரீஜனில் இருக்கிற வரைக்கும் மைண்ட் ரீஜன் சார்ந்த விஷயங்கள் காதல விழுந்தால் கூட உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு பிறந்த குழந்தை இப்போ வெளியில் வரும்போது நிறையா 3 வயசு 4 வயசு பசங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தேன். அவங்கள்ட்ட போயிட்டு 12ஆம் கிளாஸ் சிலபஸை பற்றி பேசினா என்ன புரியும், அதிலே விழாது. அங்கிள் ரொம்ப போர் அடிக்கிறீங்க, வாங்க விளையாடலாம் அப்படின்னு. அவங்களுக்கு அவ்வளோதான் அந்த நேரத்தில். அதை போன்று நம்மளுடைய முன்னேற்றத்தை சார்ந்து அந்த நேரத்தில் அதற்கான படிப்புகள் வரும். இதை தான் 28 செப்டம்பர் அவருடைய பிறந்தநாள் செய்தியில் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். மனிதன் இப்பொழுது அடுத்த நிலையை புரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கான். மேஜரை தாண்டிய விஷயம். பார்த்தால் அவர் பேசும்போது லைவ்ல கூட சொன்னார், காட்ன்றது ஒரு அப்டிராக்ட் சப்ஜெக்ட். அதை குவான்டிஃபை பண்ணி உருவப்படுத்தி கொடுத்தாதான் முதல்ல புரியாருங்க. அதுக்கப்புறம் இதை தாண்டிய விஷயன்ட்டு. உண்மையான தியானம் என்பது நத்திங்னஸ்ல பண்ண நம்மளால முடியுமா? முடியாது. அதனால் நம்ம என்ன கொடுக்குறோம், அதற்கு இருப்பதற்குள் இணையான ஒரு அனுமானத்தை, சப்போசிஷனை கொடுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு சப்போசிஷன். அது கடலில் மிதக்கும் போது கையில் கிடைக்கிற ஒரு சின்ன கட்டை மாதிரி அந்த எண்ணத்தை பிடிச்சிக்கிறது. ஆனால் அதுதான் பிகினிங் பாயிண்ட். அதை தாண்டி நம்ம ரியல் அப்டிராக்ட் ஸ்டேஜுக்கு ஒரு காலத்தில் வரணும். அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலையோ இல்லை ஆன்மீக வாழ்க்கையிலோ இரண்டிலையுமோ உங்களுக்கு இந்த நியமம் 3 சொன்ன குறிக்கோள் தெளிவாக இருக்கிறதா? தியரியா இருக்கா, பிராக்டிஸா இருக்கா? தியரின்றது உள்ள வரும்போது யாரோ உங்களுக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பார், இதுதான் குறிக்கோளாக நீங்க வச்சுக்கணும். ஆனா அந்த குறிக்கோளை நான் முழுசா உள்வாங்கி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு அந்த குறிக்கோளாகவே நான் மாற வேண்டும், அந்த குறிக்கோளை நான் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நிஜமாகவே வராத வரைக்கும் எப்பேற்பட்ட ஆன்மீக சொற்பொழிவுகளும் கடைசியில் கொடுக்குற சுண்டல்ல தான் இருக்கும். இங்கே முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போகும்போது வெளியில் கிடைக்கும், கேட்கும்போது கேட்கறது நல்லா இருக்கும். நேற்று ட்ரெயினில் வரும்போது கூட பகவத்கீதை ஒரு லேட்டஸ்ட் ஒரு யாரோ ஒருத்தருடைய புக்கு வந்தது, படிச்சுட்டு வந்திருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அவர் அதை ஒரு வேறு பார்வையுடன் எழுதியிருக்காரு. அந்த 700 ஸ்லோகம் 18 சாப்டர் திரும்பி திரும்பி படிக்கும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிருஷ்ணர் ஆங்கிள்லேருந்தோ அர்ஜுனன் ஆங்கிள்லேருந்தோ பார்க்காதீங்க, உங்கள் ஆங்கிள்லேருந்து பாருங்கள். இந்த மொத்த புத்தகம் படிக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும்தான் உங்களுக்கு பொருந்தும். மற்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது ஞான யோகமோ, கர்ம யோகமோ, பக்தி யோகமோ, ராஜயோகமோ, எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதுதான் நம்மளுக்கு. ஆனால் அவரும் அந்த புத்தகத்தில் சொன்னது, எனக்கு இந்த திருக்குறளிலிருந்து புரிந்த ஒரு விஷயம், எந்த விதமான பிசிறும் பிழையும் இல்லாமல் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கணும்னு முதல் போர்ஷனில் சொல்கிறார்.
கசடர. பிசுறு இல்லாமல் கற்றுக்கிறதுனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சிரிச்சுன்னே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 100 அபியாசிகள்கிட்ட போயிட்டு சஹஜ் என்னன்னு கேட்டால் 110 டெஃபினேஷன் வரும்னு. 100 அபியாசிகள்டா 100 தானங்க வரணும். அதுக்கு காமெடியாக இன்னொரு கதை கூட சொல்லுவார். கிராமத்து பக்கத்தில் 60 தேங்காயை 70 பேர் தூக்குவாங்களாம். அது எப்படிங்க முடியும்? 60 தேங்காய் ஆளுக்கு ஒன்று கொடுத்தா கூட 60 பேர் தானே தூக்கணும். எப்படி 70 பேர் தூக்க முடியும்? அவன் என்ன பண்ணாங்களோ 60 தேங்காய் நிறையா இருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய கோணி பையை தைச்சாங்களாம். இந்த கோணி பைகளை 60 தேங்காயை போட்டுட்டு எல்லாரும் அந்த கோணியை தூக்கினாங்க. அங்கங்கே தொங்கினே வந்ததான். தொங்குற இடத்தெல்லாம் பிடித்து இன்னும் 10 பேர் எக்ஸ்ட்ரா. 60 தேங்காய் 70 பேர் தூக்குது. இதை போன்று நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் குருநாதர் சொன்ன குறிக்கோளும் என்னுடைய குறிக்கோளும் ஒன்றாக இருக்கிறதான் முதல்ல தெளிவு வராம, எந்த புத்தகம் படித்தாலும் யாருடைய உரையை கேட்டாலும் கன்ஃபியூஷன் தான் வரும். எனக்கு குறிக்கோள் தெளிவாயிடுத்து அப்படின்னு சொன்னா, எதற்காக நான் படிக்கிறேன், என்னுடைய ஆன்மீக குறிக்கோள் என்ன, நியமம் 3 தான் என் குறிக்கோளா, இல்லை வெறும் லிபரேஷன் போருமா? இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை நியமம் 3 பாபுஜி மகாராஜ் சொல்லிட்டார். இப்போ அவரே சிலபஸையும் மாற்றிட்டார். அங்கே தான் ஆன்மீக பயணம் ஆரம்பிக்குதுன்னு செப்டம்பரில் சொல்லி ஒரு பூகம்பம் கலப்பி விட்டார் குருநாதர். இது நம்ம ஆன்மீகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். எப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அடுத்த பாடம் வரும். when the student is ready the next lesson appears. டீச்சர் ஒருத்தராக இருக்கலாம். 1ஆம் கிளாஸில் 1+1 சொல்லி தருவாங்க, 2ஆம் கிளாஸில் 1x2 2x2 சொல்லி தருவாங்க, 3ஆம் கிளாஸில் வகுப்பு, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரும்போது மெதுவாக அவங்களுக்கு ஜியாமெட்ரி இந்த மாதிரி விஷயம் ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே போகும்போது ஃப்ராக்டல்ஸ், கால்குலஸ். அதே 1ஆம் கிளாஸ் சொல்லிக் கொடுத்தா இன்னும் ஜாங்கிரியாக எழுதுறாருங்க போர்டில், ஒன்றும் புரியல, நம்ம எழுந்து போயிடுவோம். இன்னும் ஹையர் லெவல் வர வர படிப்பு பாடம் மாறிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு அந்த குறிக்கோளில் தெளிவு இல்லாத வரைக்கும், அதனால் எனக்கு முக்கியமாக இன்னைக்கு அந்த சத்சங்கில் அந்த தாட்டில் புரிஞ்ச விஷயம், குறிக்கோள் தெளிவில்லாத பயிற்சி செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு தமிழில் சொல்கிற மாதிரி சுற்றிட்டே இருப்போம். டெய்லி தியானம் பண்ணுவோம், டெய்லி சுத்திகரிப்பு பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், பாயிண்ட் பி, பாயிண்ட் ஏ, யூனிவர்சல் ப்ரேயர், என்னென்னலாம் மாஸ்டர் சொல்கிறாரோ எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு வெற்றுத்தன்மை நம்ம மனசில் உருவாகும். பல இடங்களில் பல அபியாசிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த சத்சங்கில் எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை, ப்ராக்டிஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ராக்டிஸ் எனக்கு ஒரு ஜாலியாக இல்லை. ஜாய் பிரிங்ஸ் கிரேஸ்ன்னு தாஜி சொல்கிறார். அந்த மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் பயிற்சி என்பது ஒரு பாரமாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே வேறு நம்ம ப்ரிசெப்ட் வேறு குத்தினே இருப்பாங்க, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் டியை திரி விட்டுனே இருப்பாங்க. குற்ற உணர்வு புள்ளின்னு ஒன்று இருக்குது, பாயிண்ட் டின்னு பேர். நீ தியானம் பண்ணியா, வாட்ஸ்அப்பில் ரிமைண்டர்லாம் வரும், கடுப்பேற்றுவாங்க. கரெக்டாக ஒரு அபியாசி மைண்ட் வாய்ஸ் கேட்குது, எனக்கு ரொம்ப டார்ச்சருங்க. ப்ரிசெப்டர் காலங்காத்தால் 5 மணிக்கு குட் மார்னிங் போட்டு சிட் அண்ட் மெடிடேட்னு போடுறாரு. இங்கே நடக்குதான்னு தெரியல, எங்கள் ஊர்லாம் உண்டு. சாயங்காலமான 6 மணிக்கு இனி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியா, ஏதோ ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு, நம்மளை பற்றி அக்கறை போல இருக்குன்னு கொஞ்சம் உட்காந்து சுத்திகரிப்பு பண்ணு. ரிமோட்டாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மதுரையில் நடக்குதா, சொல்ல மாட்டீங்க, விடுங்க. ப்ரிசெப்டர்லாம் வெளியில் போக சொல்லிட்டு அபியாசிங்களாம் அப்புறம் கதறதை கேட்கணும். இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கும் தெரியாது, எனக்கு ப்ரிசெப்டருக்கும் தெரியாது. இது தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த தியானம் என்பதை நான் ஒழுங்காக கற்றுப்பேன். சாரி மகாராஜ் ஒரு முறை பாபுஜியை கேட்டாராம், எங்களெல்லாம் 1 மணி நேரம் தியானமாக சொல்கிறீங்க, நீங்கள் 2 நிமிஷம் தானே நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அவரே எனக்கு பர்சனலாக சொன்னது. அது பாபுஜி மகாராஜ் ரொம்ப பொறுமையாக சிரிச்சுனே பதில் சொன்னாராம். உங்களுக்குலாம் எது 1 மணி நேரம் எடுக்குதோ எனக்கு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது அப்படின்னாரு. அப்படின்னா அந்த 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். இந்த மொத்த சத்சங்கிலையோ தியானத்திலையோ சில பேர் 5 நிமிஷம் டீப்பாக போயிருப்பீங்க, சில பேர் அரை மணி நேரம் டீப்பாக போயிருப்பீங்க, சில பேர் டீப்பாகவே போயிருக்க மாட்டீங்க. அந்த பின்னாடிலேருந்து அந்த பாட்டெல்லாம் கோயிலேருந்து கேட்டிருக்கோம், வெளியில் பசங்க விளையாடுற சத்தம் கேட்டிருக்கோம், பேக்கெட்டில் சைலண்ட்டில் போடுங்க ஆஃப்னு சொல்லி வைப்ரேஷன் வச்ச ஃபோன் அடிச்சிருக்கோம். ஏன்னா என் பக்கத்தில் ஒருத்தர் அடிச்சிருந்தது, எனக்கு கேட்குது, அவருக்கு கேட்கல, அவர் பாவம் ஜாலியாக அவர் பாட்டு வைப்ரேஷன் மோடில் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்,
எனக்கு அந்த 2 நிமிடத்தில் பாபுஜி மகாராஜ் சொன்ன மாதிரி தியானம் பண்ணணும்னா எதற்காக நான் தியானம் பண்ணுறேன்றது தெரியணும். ஒரு முறை ஒரு அபியாசி போய் பெருமையாக ஷாஜகான்பூர்ல பாபுஜி பார்த்து சொன்னாராம், நான் 20 வருஷமா நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் மெடிடேட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாராம் பாபுஜி. அவர் ஏதோ பெருமையாக தட்டி கொடுப்பார் போல இருக்குன்னு நினைச்சார் இவர். அவர் சொன்னார், இன்னும் 20 வருஷமா மெடிடேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் நம்மளுடைய ஸ்டேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா, வேர் ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ், வேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரியாலிட்டி பிகின்ஸ், வேர் ரியாலிட்டி அண்ட் பிளிஸ் பிகின்ஸ், வேர் பிளிஸ் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தாஜி ஒரு ஸ்பீச்சில் சொல்லிட்டு அதுக்கு மேலே இன்னும் 4 டைமென்ஷன் இருக்கு. நம்ம 2ஆம் கிளாஸில் இருக்கணும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கோம், நம்ம 4ஆம் கிளாஸில் இருக்கோம். 2ஆம் கிளாஸ்ன்னு ஒரு கம்பேரிசன் சொல்றது வெறும் ரிலிஜனை மட்டும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஈயத்தை பார்த்து இழிச்சதான் பித்தலைன்ற மாதிரி 4ஆம் கிளாஸில் இருக்கிறதுனால 2ஆம் கிளாஸ் சொல்கிற நான் பெரிய ஆள், அண்ணே நான் 8ஆம் கிளாஸ் பாஸுண்ணே, நீங்கள் 10வது ஃபெயிலுங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு வியாக்கியானத்தை சொல்லிட்டு அதுக்கு மேலே பல டைமென்ஷன்ஸ் இருக்கு, பல பரிமாணங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியாமல் நம்மளை பற்றி நம்மளே உயர்வாக நினைச்சு கொண்டு உண்மையான நாலேஜோட அரகுற நாலேஜ் ரொம்ப டேஞ்சரஸ். நமக்கு இருக்கக்கூடியது அட்லீஸ்ட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன், நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப 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 கம்மி. கிரெஸ்ட் 2006 சார்ஜ் மகாராஜ் பெங்களூரில் ஆரம்பித்த போது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 புத்தகங்கள் பர்சனலாக அவர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் சேர்ந்தது. அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் சார்ந்த, மற்ற பாதைகள் சார்ந்த புத்தகங்கள், சூஃபிசம், மிஸ்டிசம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜொராஸ்ட்ரியன், என்ன எடுத்தால் எல்லா புக்கும் இருந்து. ஒருத்தர் கேட்டார், எதுக்கு இவ்வளோ புக்கும் வாங்கிடுறீங்க, சஹஜ்மார்க் போறாதான்னு. அதுக்கு 2-3 விஷயங்களை அப்போ சார்ஜ் மகாராஜ் சொன்னார். என்னுடைய பாதை சரியான பாதைன்னு எனக்கு புரியணும்னா முதல்ல மற்ற பாதையை பற்றி எனக்கு தெரியணும். இந்த பாதையில் போனால் குறிக்கோள் அவ்வளோ வேகமாக அடைய முடியாது, இல்லை அடையவே முடியாது. அப்படின்னா அந்த பாதையை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனா தான் அப்படின்னு சங்கரோட உதாரணம் கூட சொன்னார். அவர் எல்லாத்தையும் கற்றுப்பார், அதையும் மீறி அவருக்கு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு கற்றுக்கிறதுல சில தடங்கள் வரும்போது ஒரு லேடிகிட்ட தோக்குற மாதிரி ஒரு கதை வரும், படிச்சிருப்பீங்க ஆதிசங்கரன். அவருக்கு அந்த அளவுக்கு மற்ற பாதைகளை பற்றி நமக்கு தெரியாத போது மற்றவர்களுடன் நான் பேச முடியாது, கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் வரும்போது ஒரு காலகட்டத்தில் விவேகானந்தர் சொன்னது வரும், இது எதுவுமே தேவையில்லை, இதை தாண்டிய ஒரு நிலை இருக்கு. சரணாகதியில் ஆரம்பிச்சு அது அன்பாக மாறி பக்தியாக மாறி, பக்தின்றது அந்த ஒன்றிணைதாக மேஜராக மாறி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவருக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லைன்ற நிலை வரும்பொழுது எந்த விதமான அறிவாற்றலும் தேவையில்லை. ஆனால் அது வரைக்கும் கரெக்டாக படிக்கணும். நிறைய பேர் 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்குறேன், என்னைக்கு சேர்த்து தான். லைஃப்பில் எல்லாம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிருப்பீங்க. இப்போ எல்லாம் எதை பார்த்தாலும் பசங்க மட்டும் பார்த்தா உங்களுக்கு காமெடியாக தெரியும், இதுக்காக கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனபோது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் என் ஒய்ஃப் பேசிட்டு இருக்கும்போது தடாலம் தானே பேசுறது நிறுத்திடுவோம். உடனே சொல்லுவாங்க, என்னடா புதுசாக பேச போகிறேன். இதெல்லாம் நான் என் சின்ன வயசில் ஏற்கனவே பார்த்தாச்சு, லாங்குவேஜ் வேறையாக இருக்கும், மற்றபடி எல்லாம் அதே தானே பேச போகிறோம் அப்படின்னு. அதுக்கு அழகாக ஒரு தமிழில் சொல்லுவாங்க, நான் ஆண்டு அனுபவிச்சதை நீங்கள் இப்போ கண்டு கழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டத்தில் வயசானவங்க இருக்குமோ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன பெருசாக காலேஜ் படிக்கிறியா, அப்புறம் என்ன ஒரு வேலைக்கு போகிறியா, சம்பாதிக்க போறியா, கல்யாணம் பண்ணிக்க போறியா, குழந்தை பெற்றுக்க போறியா, கடைசியில் இங்கே தானே வந்து உட்காருவேன். இதை போன்று நமக்கு அந்த ஒரு தெளிவு வருவதற்கு ஆனால் கொடுத்த சப்ஜெக்டை கரெக்டாக படிக்கணும். அப்படின்னா குறிக்கோள் தெளிவாக இருக்கணும். 2வது பகுதிக்கு வந்தீங்கன்னா அதில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. கற்ற பின் நிற்க அதற்கு தக. சாரி மகாராஜ் ஒரு முறை ஒரு ஸ்கூல்ல ஒமேகால பேசும்போது ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னார். நம்ம நிறைய இடத்துல இன்னைக்கு இது ஸ்டாண்டர்டா பல ஸ்கூல் கனெக்ட்லையும் காலேஜ் கனெக்ட்லையும் கோட் பண்ணக்கூடிய விஷயம். லிட்ரேச்சருக்கும் எஜுகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னார். லிட்ரஸின்றது வெறும் ஏட்டு சுரைக்காய், எது என்னன்றது எனக்கு தெரியும். உண்மையான எஜுகேஷன்றது தன்மை முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ட்ரூ எஜுகேஷன் ரியலி மேக்ஸ் யூ a better human being அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடிக்கடி. அப்படின்னா அந்த 2வது கற்றபின் நிற்க அதற்கு தக.
எதெல்லாம் என்னுடைய குருநாதர் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கும் சொல்லிக் கொடுத்தாரோ அதை நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக வரணும். 2016 ஒரு மீட்டிங் நடந்துட்டு ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் கானால நடக்கும்போது நாங்கள் ஒரு 15-20 பேர் இருந்தோம். ஒருத்தரையாக கேட்டுட்டு இருந்தார், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறேன், இன்னும் நிறைய பேருக்கு நம்மளுடைய மார்க்கம் இன்னும் போய் சேரலையே, என்ன காரணமாக இருக்குன்னு தாஜி கேட்டார். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தோம். என்னோட ரவுண்ட் ஓவர் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டார். எனக்கு தோணுன ஒரு விஷயத்த சொன்னேன், ரைட்டு தப்புன்னு சொல்ல, ஆனால் ஒரு ஒரு மந்தகாச புனை அது மாதிரி ஒன்று கொடுத்தார். நான் சொன்னது, நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு, நம்ம மைக்க பிடிச்சோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்டயோ போயிட்டு தியானத்தை பற்றியும் சுத்திகரிப்பை பற்றியும் பிரார்த்தனையை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்மள்கிட்ட அவங்க பார்க்குறவங்க தியானத்தையும் சுத்திகரிப்பையும் பிரார்த்தனையும் பற்றி அவங்க பார்க்கல, இதன் மூலமாக உங்கள்கிட்ட மாற்றம் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு நபரோட நான் இன்னைக்கு போய் ஆன்மீகத்தை பற்றி ஹார்ட்ஃபுல்னஸை பற்றி பேசினா அவருடைய மைண்டில் 15 வருஷம் முன்னாடி பார்த்த பிரகாஷம் இப்போ இருக்கிற பிரகாஷம் கம்பேர் பண்ணுவார். 15 வருஷமாக நீ ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறியே, இதன் மூலமாக உனக்கு தன்மை மாற்றம் முன்னேற்றம் வரலன்னு சொன்னால் அவர் என்னுடைய மார்க்கத்தை தராசில் வைக்கல, என்ன தராசில் வைக்கிறார். அதே கோபம் இருக்குது, அதே அகங்காரம் இருக்குது, அதே முற்கோபம் இருக்குது, அதே பழிவாங்கும் தன்மை இருக்குது, அதே வைத்தறிச்சல் இருக்குது. அப்புறம் நீ என்ன மாறி இருக்க, என்ன ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற? இல்லைங்க நான் அப்புறம் வரேன், இல்லைங்க தியானம் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும். சில பேர் வருவாங்க ஆரம்பிப்பாங்க, ஆனால் அவங்களும் நிற்க மாட்டாங்க. இதை நான் சொன்னபோது சிரிச்சார் அவர், ஒரு மந்தகாச பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நான் பேசும்போது அதை கம்பேர் பண்ணி நான் சொன்ன விஷயம், நம்ம இன்னைக்கு ஒரு 100 பேரை 3 சிட்டிங் கொடுத்து உள்ளே கொண்டோம்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 பேர் கூட இருக்கிறது இல்லை. இது குளோபல் ஆவரேஜ், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆட்ரிஷன் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலைக்கு சேர்ந்து 90 பேர் வேலையை விட்டு போனால் அந்த கம்பெனியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்தாங்கன்னா 10 பேர் தான் நிற்கிறாங்க. 100 பேர் நின்றுந்தாங்கன்னா இதே மதுரை ஆசிரமில் இன்றைக்கி நான் டாக் கொடுக்கும்போது பிதிங்கின்னு தெரு வரைக்கும் எல்லோரும் உட்காந்துருக்கணும். இப்போவும் ஹால் பின்னாடி காலையாக தானே இருக்கு. உன்னையெல்லாம் திரும்பி பார்க்குறீங்களா? விடுங்க. ஏன்னா இது நம்மளுடைய மாற்றம், நம்மளுடைய தன்மை முன்னேற்றம் நமக்கு புரியாத வரைக்கு இந்த மார்க்கத்தினுடைய அருமை நமக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் வந்த பல சந்தோஷங்கள் அது விடுங்க. சார்ஜ் மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாக்கியம் சொல்வார், எவ்ரி ஃபூல் கேன் பி ஹாப்பி, ஒன்லி அ வைஸ் மேன் கேன் ஹேண்டில் ட்ரிபுலேஷன்ஸ் அப்படின்வார். மகிழ்ச்சியாக இருக்கிறது எந்த முட்டாள் வேணால் தாங்கிக்கலாம். ஆனால் நான் செஞ்சேன், என்னால் நடந்தது. ஒரு லாட்ரி சீட் வாங்குற 1 கோடி விழுந்தால் என்னால் வந்தது, என்னால் விழடா, ஏதோ ஒரு லக்கில் வந்தது. அது நமக்கு புரியாது. வாழ்க்கை என்பது ஒரு விஷயத்தில் லாட்ரி சீட்டு மாதிரி. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சாமி கை விட்டாருங்க, அவன் என்னை ஏமாற்றிட்டான், இவன் என்னை ஏமாற்றிட்டான், ஏன் அப்போ அந்த மூளை எங்கே போச்சு? உண்மையான ஞானி என்பவன் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை சுமூகமாக சால்வ் பண்ணக்கூடியவன். இது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்து அதை உங்களுக்கு இந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக உங்களால் அதிலேருந்து சந்தோஷமாக வெளிவர முடிஞ்சிருந்ததுன்னா உங்கள்கிட்ட நல்ல மாறுதல் வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்களே உங்கள் வாழ்க்கையை ஒரு அசை போட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வருடங்களாக இந்த மார்க்கத்தில் இருக்கீங்களோ, 5, 10, 15, 20, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்த அனைத்து கஷ்டங்களும் சவால்களும் எப்படி நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? ஆன்மீகம் சார்ந்த குறிக்கோள்கள் பாபுஜி மகாராஜ் ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். இதை ஒரு 60 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் 10 நியமங்களில் தீர்வு இருக்கு. 10 நியமங்கள். என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நாங்கள் இதை எல்லா சேனல்லையும் அதில் போட்டு ரெக்கார்ட் பண்ணி 10 நியமங்கள், அது புத்தகமாக கூட வரப்போகுது. இந்த 10 நியமங்களும் சரியாக நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். நியமம் 7 இருக்கட்டும், நியமம் 6 ஆகட்டும். நியமம் 7 நான் பல இடங்களில் சொல்லுவேன். யாராவது உங்களை தப்பு பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு பழிவாங்கும் எண்ணத்துடன் இல்லாமல் இதுவும் கடவுள் கொடுத்த பரிசுன்னு வாங்கிட்டு போகிற பக்குவம். இதை தான் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் அக்செப்டன்ஸ், ஒப்புக்கொள்ளுதல் சொல்லுவாங்க.
இந்த 10 நியமங்களை டெய்லி ஒரு தடவை குயிக்காக படிங்க. நான் பல இடங்களில் நான் பல அபியாசிகளுக்கு சொல்கிறது, சின்னதாக அந்த 10 நியமங்கள் அட்டை வருது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மதுரை ஜோனில் சென்டரில் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை பிரிண்ட் பண்ணி சின்னதாக ஒரு கம்பெனியில் பண்ணி குவாலிட்டி பாலிசின்னு பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. நம்மளுடைய தர கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா 10 நியமம், குவாலிட்டி பாலிசி ஒரு அபியாசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 அது பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு தடவை படிங்க. துன்பம் வரும் நேர்களில் சிரிங்கன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி துன்பம் வருவாங்க அந்த 10 நியமங்களும் ஒரு தடவை படிங்க. தெளிவாயிடும். பிரச்சனை இல்லாதவங்க யாராங்க இருக்கீங்களா? கவலை இல்லாத மனிதன் ஒரு திரைப்படம் வந்தது, அது மாதிரி யாராவது இருக்கீங்களா? அந்த எடுத்தது கூட பாவம் அவர் ஜேபி சந்திரபாபு சோகத்தில் செத்து போனதாக சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு முறை அவர் கோர்ட்டில் நிற்கும் பொழுது நீதிபதி பார்த்து கேட்டாராம், நீங்கள் அப்புறம் தீர்ப்பெல்லாம் சொல்லுங்கள், முதல்ல பசிக்குது 4 நாள் ஆச்சு, சாப்பாடு கொடுங்கன்னாரு. இது அஃபிஷியல் ரெக்கார்ட்லேயே இருக்கு. இது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் மெதுவாக அந்த 2வது திருவள்ளுவர் அந்த சொன்ன அந்த திருக்குறளினுடைய 2வது பகுதி கற்றபின் நிற்க அதற்கு தக ஆன்மீக முன்னேற்றம் குருநாதர் நமக்கு கொடுத்துருவார். என்கிட்ட வரவங்க யாரையும் நான் வெறுங்கையோடு அனுப்புவதில்லைன்னு பாபுஜி மகாராஜ் சொல்றாரு. வெறுங்கைன்னு அவர் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிளான்ஸ்ல அவரால் ஹையஸ்ட் பாபுஜி மகாராஜ் சொல்றது அந்தந்த இன்கார்னேட் மாஸ்டர் யாராக இருந்தாலும் ஒரு கிளான்ஸ்ல உங்களால் அவரை அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியும். 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய பெண்ணோட உட்காந்து இதை பற்றி நான் என்னுடைய அவள்கிட்ட பேசும்போது கேட்டேன், ஏன் தன்மை மாற்றத்தை பற்றி மாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, என்ன காரணம்? அப்போ நான் அவளுக்கு சொன்ன ஒரு பதில், இரட்டை மாட்டு வண்டியை மனசில் வச்சுக்கோ. ஒரு இரட்டை மாடு கட்டின வண்டியில் ஒரு மாடு முன்னாடி போயிட்டு இன்னொரு மாடு பின்பக்கம் நின்றுதுன்னா மாடு வண்டி எங்கே இருக்கும்? ஒன்று கிளம்பின இடத்துல இருக்கணும், கொடை சாஞ்சிரும். இந்த முன்னாடி போகிற மாடுன்றது ஆன்மீக முன்னேற்றம். பாயிண்ட் 1 to 2 to 3 to 4 மைண்ட் ரீஜன். அதுக்கு மேலே மாஸ்டர் அள்ளி கொடுப்பார். அவருக்கு ஒன்றும் இதில் பஞ்சமே இல்லை. ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அவரால் கொடுக்க முடியும். பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார், இங்கேருந்து இப்படி திருப்புற நேரத்தில் என்னால் உனக்கு ரியாலிட்டியை காட்ட முடியும். ஆனால் அவர் கொடுக்கும்போது இந்த மாடு பின்னாடியே நிற்கும். அந்த மாடுன்றது தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம். உங்களுக்கு அவர் 3வது புள்ளியில் நகர்த்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 5லேருந்து 3 இல்லை, 1லேருந்து 3 அப்படி நகர்த்தும் பொழுது அந்த 3வது புள்ளிக்கு தேவையான தன்மைகள் எங்கிட்ட வரலன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல தானாகவே நான் போய் 1ல் போய் உக்காந்துருவேன். 1, 2, 3, 4, 5னுடைய தன்மைகள் என்ன தெரிஞ்சோ தெரியாமையோ காத்தால தெலுங்கானா கவர்னர் பேசும்போது 3 பாயிண்டினுடைய டெஃபினேஷன் அவர் சொன்னார். பியூட்டிஃபுல். அந்த டாக்கை திரும்பி கேட்டுப்பாரு. அவர் கேட்கும்போது பளிச்சுன்னு, அவரும் ப்ராக்டிஷனர் தான், இதனால பரவாயில்லைங்க. நம்மளுடைய ஹார்ட் ரீஜனுடைய டுவாலிட்டியை 3 பாயிண்டினுடைய டுவாலிட்டி அந்த ஒரு சின்ன டாக்கில் சொல்லிட்டாரு. திரும்பி போய் கேட்டு பாருங்க. அந்த அக்செப்டன்ஸ், அந்த புள்ளியினுடைய தன்மை மாற்றம் என்னுடைய சொத்தாக மாறாத வரைக்கு மாஸ்டர் எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் 2வது மாடு இழுத்துரும். எப்போ இழுக்கும்? உங்களுடைய உடலில் இருந்து ஆன்மா செல்லும் பொழுது இழுக்கும். நேற்று தாஜியோட ஒரு டாக் ட்ரெயினில் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், ஒரு பழைய டாக். அதில் பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய வைப்ரேட்டரி லெவல் அதிர்வலைகள் இறக்கும் பொழுது எதுவாக இருக்கிறதோ உங்கள் தன்மை மாற்றம் சார்ந்தது, அவர் அதை தாண்டிய ஆன்மீக உயர்வை கொடுத்திருந்தாலும் இங்கே தான் செட்டில் ஆவீங்க. உங்களுக்கு 8வது புள்ளி 9வது புள்ளி கொடுத்திருந்தாலும் உங்களுடைய உடலில் இருந்து உங்கள் ஆன்மாவை விட்டு செல்லும் பொழுது உங்களுடைய தன்மைகள் இன்னும் 2வது 3வது புள்ளியில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் செட்டில் ஆவீங்க. குருநாதரை சொல்லி எந்த விதமான குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது எப்படி அப்படின்னா தீர்க்கிறது? இது சார்ஜ் மகாராஜ் அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்கார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னார். அந்த தன்மையாக நீ மாறும் வரை அந்த தன்மை என்ன இருக்கோ அது மாதிரி நடி. கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் பற்றி பாபுஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வாரம் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இருக்கிற மாதிரி நடி, அதுக்கப்புறம் பழகிடும். கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் தெரியும், முதல் 3 வருஷம் கஷ்டம் இல்லை, அதுக்கப்புறம் பழகி போயிடு. பாருங்க, எல்லாம் இந்த பக்கம் தான் குரல் நிறையா வருது.
அங்கேருந்து வரமாட்டேங்குது. அதை போன்று எனக்கு உதாரணத்துக்கு என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் எந்த புள்ளியில் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதை பற்றி நான் ஏற்கனவே பேசி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்காட் சென்டர் போகும்பொழுது அதை என்னோட யூடியூப் சேனலில் போட்டு தேடி கண்டுபிடிங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களே ஒரு அபியாசி, ஒரு ப்ரிசெப்டரை கேட்காம உங்களுடைய ஆன்மீக நிலை என்ன, மாஸ்டர் என்ன கொடுத்துருக்காருன்னு 5 நிமிஷத்தில் கண்டுபிடிங்க. அதை 2-3 முறை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆன்மீக முன்னேற்றம் இதுதான் என்று உங்கள் மனதில் தோன்றும் பொழுது 2-3 முறை அதே கேள்வியை நீங்கள் கேட்டு ப்ராசஸ் பண்ணுங்க, கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா இந்த ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கை எடுத்து படிங்க. அந்த புள்ளி, ஒவ்வொரு புள்ளியினுடைய குவாலிட்டிஸ் அவர் எழுதியிருக்காரு. அந்த புள்ளியில் எனக்கு இப்போ இந்த உதாரணத்துக்கு நான் 3வது புள்ளி இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய மனசில் தோணுது. அந்த புள்ளிக்கு என்ன தன்மைகள் கொடுத்துருக்காரோ அந்த தன்மைகளை படித்து தியரிட்டிக்கலாக உள்ள வாங்கி கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதன்படி நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் முதல்ல நடிப்பேன். சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லார், கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் வளரனா அட்லீஸ்ட் பிரதர்ஸுக்கு முடிஞ்சதுன்னா பாபுஜி மாதிரி தாடி வளர்த்துக்கோ, புல்லா போட்டுக்கோ, அவர் மாதிரி இருக்கிற மாதிரி நினைச்சுப்பாரு, மெதுவாக வரும். அதை போன்று உங்களுக்கு எந்த தன்மை மாற்றம், எந்த புள்ளியில் நீங்கள் இருப்பதாக நினைக்கிறீர்களோ அந்த தன்மை மாற்றத்துக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொண்டு, நான் இங்கே பியூர்லி பேசுறது ஆன்மீகம், ஹார்ட்ஃபுல்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இதே நீங்கள் அப்படியே பொருளாதார வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியும். இப்படி நான் அதை உள்ளே வாங்கிட்டேன்னு சொல்லி அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, அது 3 பாயிண்ட் சொன்னால ஒரு கிளாரிட்டி ஒரு பாயிண்ட்டை சொன்னார். கிளாரிட்டிக்கு எந்த பாயிண்ட்னு கண்டுபிடிச்சி உங்கள் ப்ரிசெப்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவருக்கு தெரியுதான்னு தெரிஞ்சிடும். அந்த கிளாரிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் லைஃப்பில் நடிங்க. 1 வாரம், 10 நாள், 1 மாதம், எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குங்க, முதல்ல புரியாது, தெளிவாக இருக்கிற மாதிரி நடிப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு தெளிவு வர ஆரம்பிக்கும். அந்த தெளிவு வர மாதிரி வந்ததுக்கப்புறம் அது எந்த புள்ளியோ அந்த புள்ளியில் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது 2ம் ஒன்றாயிடும். அப்போ ஒன்றாயிடுச்சுன்னா மாஸ்டர் அடுத்தது கொடுக்குறது ரெடி ஆகிடுது. மாஸ்டர் நம்ம போய் கேட்க வேணாம், மெயில் போட வேணாம், நேராக போய் நின்று சல்யூட் அடிக்க வேணாம், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளோட சிஸ்டத்தில் மட்டும்தான் கோடிக்கணக்கான நபர்கள் இருந்தாலும் எல்லோராலும் நேரடியாக அவருடன் எப்பொழுதும் தொடர்பில் இருக்க முடியும். தொடர்பை கட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது, அவர் கையில் இல்லை. இஃப் யூ ஃபைண்ட் அ மாஸ்டர் ஆஃப் கேலிபர், டை யுவர் செல்ஃப் வித் ஹிம் வித் அ ரோப் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி பாபுஜி மகாராஜ் சொல்கிறார். ஒரு இரும்பையும் தாண்டி ஒரு ஸ்டீலுக்கு என்னங்க தமிழில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுன்னு தெரியும், நிறைய பேர் ஸ்டீல் தமிழ் இது ஸ்டீலுன்னு வச்சுக்கோங்க. அதில் கட்டிட்டிங்கன்னா அவர் வெட்ட மாட்டார், நம்ம வெட்டலாம், நம்ம கையில் இருக்கு. இது எனக்கு புரிஞ்சதுனாலே எனக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய குருநாதர் கிடைச்சிருக்காரு, ஒரு அருமையான மார்க்கம் கிடைச்சிருக்கு, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் என் கையில் இருக்குன்றது புரிய ஆரம்பிக்கும். அவர் கொடுக்குறாரு, ஆனால் கொடுத்ததை இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லாட்டரி சீட்டில் 10 கோடி வந்தால் நாளைக்கு கூட தொலைச்சிடலாம். போன வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன். உலகத்தில் இருந்த பல கோடீஸ்வரர்கள், லாட்ரி சீட்டு மூலமாக கோடீஸ்வரர்களான பல பேர் வித்து இல்லை வாங்கி, ஏன்னா வித்தாலாம் நல்லா இருக்கும், இந்த வாங்கி அதில் கோடீஸ்வரனவங்களை கிட்டத்தட்ட 98% மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்களாம் 1 வருஷம் 2 வருஷத்தில். ஏன்னா திடீர் பணக்காரன், அவனுக்கு எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. கூட இருக்கிற ஏமாற்றிடுவான், இல்லை ஏதாவது போய்ட்டு ஒரு ரேஸில் விடுறது, இல்லை ஒரு பெருசாக ஒரு காரை பங்களா வாங்கி விடுறது, இது மாதிரி. அதை போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆன்மீக லாட்டரி பரிசு நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னா பணக்காரன் மாதிரி சிந்தனை, அதில் ஒரு தீர்வும் சொல்லியிருந்தான், பணக்காரன் மாதிரி சிந்தனை வராமல் லாட்டரி சீட்டு வாங்காதுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு ஆன்மீக, நான் ஒரு கோடீஸ்வரனாக மாறக்கூடிய சிந்தனை வந்ததுக்கு அப்புறமாக எனக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னா என்னால் இருக்க முடியும். ஸோ இந்த திருக்குறளை வச்சு நான் மீண்டும் முடிக்கிறேன். என்ன வேணுமோ அது குறிக்கோள் சார்ந்ததாக கற்றுக்கணும். என்னுடைய குறிக்கோளில் எனக்கு தெளிவு இருக்கணும். நியமம் 3 படியோ இல்லை அதை விட கம்மியாகவோ, இல்லை நியமம் 3ஐ தாண்டிய பியாண்ட் மேஜர் ஆகவோ அது இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் டெய்லி நோட்ஸ் எடுக்கலாம் உட்காந்து. என்னுடைய குறிக்கோள் இது, இந்த குறிக்கோளுக்கு என்னென்ன ஆன்மீக டெக்னிக்ஸ் வேணும், என்னுடைய தியானம் எப்படி இருக்கணும், என் சுத்திகரிப்பு எப்படி இருக்கணும், புள்ளி பி கிளீனிங் எப்படி இருக்கணும், புள்ளி ஏ மெடிடேஷன் எப்படி இருக்கணும், யூனிவர்சல் ப்ரேயர் எப்படி இருக்கணும், 10th மேக்ஸிமம் எப்படி இருக்கணும்,
நைட்டு 1லேருந்து 3 தியானம் பண்ணால் எப்படி பண்ணணும், அது என்னன்னு புரியணும், உங்கள் ப்ரிசெப்டர் போய் கேளுங்க. மதியம் 12 மணிக்கு முடிஞ்சால் தியானம் பண்ணுன்னு தாஜி சொல்கிறார். ஏன்னா 3 வேளைகளில் சமநிலையில் இயற்கை வருதுன்னு சொல்கிறார். கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சாயங்காலம் அஸ்தமன நேரத்தில், மதியம் உச்சி காலத்தில்னு சொல்கிறார். கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜைன்னு உண்டு. இதெல்லாம் வரும்போது அந்த 1.5-2 மணி நேரம் என்னுடைய ஆன்மீக பயணத்துக்கு நான் ஒதுக்கினாலும் அதில் நான் இருக்கக்கூடிய குவாலிட்டினும் பெட்டராக இருக்கும். நிற்க அதற்கு தகனா இங்கே பர்மனெண்ட்டான உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். ஆன்மீக குறிக்கோளை தெளிவாக இருந்த அந்த குறிக்கோள் தெளிவான பிறகு அதற்கு எனக்கு என்ன ஆன்மீக கல்வி வேணுமோ அதை நீங்கள் போய் படிங்க, யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு கொடுக்க மாஸ்டர் ரெடியாக இருக்கக்கூடிய கொடுத்த அந்த சொத்துக்களை பத்திரப்படுத்தி அவர்கிட்ட போய் சொல்லணும். ஆத்மாத்மாக மனதிலிருந்து இதயத்திலிருந்து சொல்லணும். நீங்கள் கொடுத்ததை நான் ஸ்திரப்படுத்திட்டேன், நான் அடுத்ததுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்தது கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அடுத்ததுக்கு நான் ரெடியாக இருக்கேன், உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுங்க, தானாக நடக்கும். அப்பேற்பட்ட பல ஆன்மீக முன்னேற்றங்களை மாஸ்டர் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணுன்ற பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.